Hi everybody, welcome to RB Coding School. இன்னைக்கு பைத்தான் பிரிண்ட்ல பார்ட் 3 பார்க்க போறோம். ஓகே, ஸோ இது வந்துட்டு கன்காட்டினேஷன் யூஸ் பண்ணி எப்படி பிரிண்ட் பண்ணலாம், கம்மா யூஸ் பண்ணி எப்படி பிரிண்ட் பண்ணலாம், அப்புறம் டாட் ஃபார்மேட். இந்த டாட் ஃபார்மேட் அப்படிங்கிறது வந்து ஓல்டு ஸ்டைல் ஆஃப் பிரிண்டிங். இப்போ நம்ம கரண்டாக எல்லாரும் வந்து எஃப் ஸ்ட்ரிங் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ எஃப் ஸ்ட்ரிங் பற்றின ஃபுல் டீட்டெயிலும் தனியாக கம்ப்ளீட் வீடியோவாக நான் போடுறேன். ஓகே, ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து கன்காட்டினேஷன். ஸோ கன்காட்டினேஷன் அப்படின்னா ப்ளஸ், அதுதான் வந்துட்டு சிம்பிள். இந்த கன்காட்டினேஷன் வந்து எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, இப்போ என்கிட்ட வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு நேம் வச்சுக்கிறேன், சம்திங் பைத்தான் அப்படின்னு நான் ஒரு நேம் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு பி இஸ் ஈக்குவல் டு நான் ஒரு நம்பர் வச்சுருக்கேன் 5 அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா நான் இங்கே பிரிண்ட்டில் ஐ ஹாவ் டு பிரிண்ட் ஃபர்ஸ்ட் ஷால் வி பிரிண்ட் ஹாய் ப்ளஸ் என்னோட ஏ. சரியா, ஹாய் ப்ளஸ் ஏ இதுதான் நான் ஃபர்ஸ்ட்டு பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ ஷிஃப்ட் போட்டுட்டு என்டர் கொடுத்தா என்ன ஆகுது, ஹாய், அந்த ஏவோட வேல்யூ என்னன்னா பைத்தான். இதில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. அது என்னன்னா, ஹாய்க்கும் பைத்தானுக்கும் நடுவில் என்ன இல்லைன்னா என்கிட்ட ஸ்பேஸ் கிடையாது. நான் கொடுக்குறத அப்படியே கன்காட்டினேட் பண்ணிக்கும். புரியுதா? இப்போ எனக்கு ஸ்பேஸ் வேணும் அப்படின்னா இந்த இடத்துல நான் வந்து ஸ்பேஸ் கொடுக்கணும். கொடுத்தேன்னா மட்டும்தான் எனக்கு அந்த ஸ்பேஸோட பிரிண்ட் ஆகும். புரியுதா? இட் ஜஸ்ட் ஜாயின், அவ்வளோதான். ரெண்டு டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸை வந்து அப்படியே ஜாயின் பண்ணிக்கிறது. ஓகே, நெக்ஸ்ட் இது வந்து இட் ஒர்க்ஸ் ஒன்லி வித் சேம் டைப், அதாவது ஸ்ட்ரிங்கு இன்னொரு ஸ்ட்ரிங்கோட மட்டும்தான் கன்காட்டினேட் ஆகும். இப்போ இந்த ஏவை வந்து நான் ரீப்ளேஸ் பண்ணுறேன் பியால். ஸோ என்னோட பி வேல்யூ என்னவா இருக்குன்னா 5 இருக்கு. அப்போ ஹாய் போட்டு ஸ்பேஸ் வித் 5 வரணும் எனக்கு, பட் ஆனால் வராது. ஏன்னா பி வந்து இன்டீஜர். ஒரு இன்டீஜரை வந்து என்னால் ப்ளஸ் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி கன்காட்டினேட் பண்ணி பிரிண்ட் பண்ண முடியாது. ஓகே, அப்போ நான் இந்த இடத்துல நான் என்ன பண்ணணும்னா ஐ ஹாவ் டு டூ எ டைப் காஸ்டிங். இங்கே இன்ட்டா இருக்கிறத ஐ ஹாவ் டு கன்வெர்ட் டு ஸ்ட்ரிங். ஸோ எஸ்டிஆர் ஆஃப் பி அப்படின்னா நீங்கள் இன்டீஜராக இருக்கிறதா நான் டைப் காஸ்ட் பண்ணிவிட்டு நான் பிரிண்ட் பண்ணுறேன். பட் இது எல்லா டைமும் பாசிபிள் கிடையாது. எப்போ பார்த்தாலும் நீங்கள் இதை வந்து ஞாபகம் வச்சு பண்ணிகிட்டே இருக்கவே முடியாது. சரியா? ஸோ கன்காட்டினேஷன் எப்போ யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, என்னோட வேரியபிள் வந்துட்டு ஒரு இல்லை என்னோட அவுட்புட் வந்து ஒரு ஸ்ட்ரிங்காக இருந்துச்சுன்னா மட்டும் நம்ம வந்து கன்காட்டினேஷன் யூஸ் பண்ணி பிரிண்டில் பிரிண்ட் பண்ணலாம். இந்த நெக்ஸ்ட் ஒன் வந்து கமா. அதை ஓவர் கம் பண்ணுறதுக்காக தான் நம்ம இதை வந்து யூஸ் பண்ணுறோம். இதில் ஒன்று என்னன்னா அங்கே ஸ்பேஸே இல்லை, அப்படியே ஜாயின் பண்ணுச்சு. கரெக்டாக? பட் இங்கே வந்துட்டு இட் வில் கிவ் யூ ஸ்பேஸ். இப்போ நான் சேம் இங்கே இருக்கிறத நான் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு ரெண்டையும். ஸோ கண்ட்ரோல் சி போட்டு பேஸ்ட் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ இங்கே நான் அதே பிரிண்ட் பண்ணுறேன். see here, hi again, comma again, I'm going to print the a. இங்கே நான் ஹாய் பக்கத்தில் எந்த ஒரு ஸ்பேஸும் கொடுக்கல. புரியுதா? நான் கம்மா போட்டுட்டேன் அப்படின்னால எனக்கு அதுவாகவே ஸ்பேஸ் வந்து எடுத்துக்கும். இது வந்து ஃபர்ஸ்ட் ப்ளஸ். இந்த செகண்ட் வந்து இங்கே டைப் இஷ்யூஸ் கிடையாது. இதில் இன்டீஜர், இதில் வந்து ஸ்ட்ரிங்கை தான் நான் சேர்த்து பிரிண்ட் பண்ணணும் அப்படிங்கிற டைப் இஷ்யூஸ் இங்கே கிடையாது. யூ கேன் பிரிண்ட் எனி திங். இந்த இடத்துல ஒரு டியூப்பிள், ஃப்ளோட்டு, எது வேணாலும் நீங்கள் இங்கே வந்து பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது வந்து செகண்ட். இது வந்து கம்மா ஆப்ரேட்டர். தேர்ட் இம்பார்ட்டன்ட் இந்த வீடியோவில் வந்து டாட் ஃபார்மேட். சரியா? டாட் ஃபார்மேட் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் நான் ஃபஸ்ட்டு நான் காமிச்சிடலாம், நெக்ஸ்ட் நம்ம போகலாம். ஸோ சேம் பிரிண்ட் தான். பிரிண்ட்டில் இப்போ நான் சப்போஸ் எனக்குள்ள வந்துட்டு மை இல்லை நம்ம மேலே கொடுத்ததே ஃபஸ்ட்டு கொடுத்துடலாம். ஸோ ஓகே, ஸோ ஹாய் போட்டுட்டு பக்கத்தில் ஒரு வேல்யூ இருந்துச்சா, அந்த வேல்யூவை நான் போடுறதுக்காக இந்த இடத்துல ஒரு பிளேஸ் ஹோல்டர் ரெடி பண்ணுறேன். அந்த பிளேஸ் ஹோல்டர் என்னன்னா கர்லி பிரேசஸ். ஸோ ஒரு கர்லி பிரேசஸ் நான் இங்கே போடுறேன். போட்டதுக்கு அப்புறமா இந்த இடத்துல வந்து யூ ஹாவ் டு க்ளோஸ் பண்ணிட்டு டாட் ஃபார்மேட் அப்படின்னு அடிக்கணும். இது வந்து ஃபார்மேட்டிங்காக. இப்போ இந்த டாட் ஃபார்மேட்குள்ளே என்ன இருக்கணும் அப்படின்னா, இந்த கர்லி பிரேசஸ்லாம் என்ன இருக்கணுமோ அதை அப்படியே வந்து இங்கே வந்து நான் கொடுப்பேன். நம்ம டேரெக்டாக கொடுத்துட்டு இருந்தோம் ப்ளஸ்ஸு கம்மான்னு. இந்த ப்ளஸ்ஸு கம்மா இது எதுவுமே இல்லாமல் நான் கர்லி பிரேசஸ் கொடுத்துருக்கேன். இப்போ இதுக்குள்ளே நான் என்ன எடுக்க போகிறேன்னா, ஏ வேல்யூ பி வேல்யூ நான் மேலே இருந்துச்சு. ஸோ அதை வேணால் இங்கே காப்பி பண்ணிக்கலாம். ஸோ ஏற்கனவே காப்பியில் தான் இருந்ததில். ஓகே, ஸோ லெட்ஸ் பிரிண்ட் ஹியர். இப்போ இந்த டாட் ஃபார்மேட்டில் நான் என்ன கொடுக்கலான்னா, ஏ வேல்யூ பி வேல்யூ இங்கே நான் அப்படியே கொடுக்கலாம். டேரெக்டாக கூட நான் வேல்யூ கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே ஒரு 10 கொடுக்குறேன். ஓகே,
க்ளோஸ் பண்ணியாச்சா, ஷிஃப்ட் என்டர். இப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த 10 எங்கே போகுது அப்படின்னா இந்த வேல்யூ வந்து கர்லி பிரேசஸ்க்குள்ளே போயிடும். போனதுக்கப்புறம் ஹாய் 10 இதுதான் டாட் ஃபார்மட்டோட இது. ஓகே, இது ஒரு ஸ்ட்ரிங் மெத்தட் தான். இந்த ஸ்ட்ரிங் தான் நல்லா பாருங்க, டபுள் கோட்ஸ்குள்ளே தான் நான் வந்து கர்லி பிரேசஸ் கொடுத்துருக்கேன். ஸோ இது ஒரு ஸ்ட்ரிங் மெத்தட். இது வந்து என்னவா ஆக்ட் ஆகுதுன்னா இந்த கர்லி பிரேசஸ் வந்து ஒரு பிளேஸ் ஹோல்டர் ஆக்ட் ஆகுது. இங்கே நீங்கள் வந்து டைரெக்டாக வேல்யூவே கொடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா வேரியபிள்ஸும் கொடுத்துக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ நான் வந்து இன்டீஜர் கொடுத்தேன், இப்போ நான் வந்து ஸ்ட்ரிங் கொடுக்குறேன். ஓகே, ஸோ ஹாய் ஹலோ அப்படின்னு வரும். இதே இடத்துல யூ கேன் ஆல்சோ கிவ் வேரியபிள்ஸ். ஏ அப்படின்னு இருக்கா, ஸோ நான் அப்படியே அந்த ஏவை இங்கே யூஸ் பண்ணிக்கிறேன். ஏவை யூஸ் பண்ணிங்கன்னா ஹாய் பைத்தான் வரும். இங்கே என்னன்னா யூ டோன்ட் வாண்ட் டு சேஞ்ச், நீங்கள் இதை வந்து சேஞ்ச் பண்ணவே தேவையில்லை. என்னென்னா ஸ்ட்ரிங்காக சேஞ்ச் பண்ண தேவையில்லை, கமா ஆப்ரேட்டர் தேவையில்லை, இது எதுவுமே இங்கே தேவையில்லை. ஸோ ஓகே, ஸோ இது எல்லாத்தையுமே ஃபார்மேட் பண்ணிக்கோ. நீங்கள் என்ன வேரியபிள் என்ன டைப்பில் இருந்தாலும் அதை அப்படியே எடுத்துக்கோ. ஓகே, ஸோ இதுலேயே த செகண்ட் ஒன் இது வந்துட்டு இண்டெக்ஸ். ஸோ இதை நான் கண்ட்ரோல் சி கொடுத்துடலாம். ஸோ இண்டெக்ஸ் பேஸ்டு ஃபார்மேட். ஸோ வாட் இஸ் தட் அப்படின்னா ஹியர் யூ கேன் சி ஹாய் அப்படின்னு கொடுத்தாச்சா. ஸோ இங்கே 2 வேல்யூ இருக்குது, ஹாய் பைத்தான் ஐ ஆம், இன்னொரு வேல்யூ கொடுத்துடலாம், 2 இருக்கா. ஸோ ஹாய் பைத்தான் ஐ ஆம் 5, அவ்வளோதான். ஐ ஆம் 5 அப்படின்னு நான் பிரிண்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஹியர் ஐ ஹாவ் 2 வேரியபிள்ஸ், ஒன்று வந்து ஏ, இன்னொன்று வந்துட்டு பி அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். அப்போ இந்த ஏ வந்துட்டு என்ன பொசிஷனில் இருக்குது அப்படின்னா 0th பொசிஷனில் இருக்குது. ஸோ இங்கே வந்து 0. இந்த பி என்ன பொசிஷனில் இருக்குன்னா 1ல் இருக்குது. ஸோ இங்கே வந்துட்டு 1. இப்போ புரியுதா, இதுதான் இண்டெக்ஸ் பேஸ்டு. இங்கே என்ன இண்டெக்ஸில் இருக்கோ அந்த இண்டெக்ஸை பேஸ் பண்ணி இங்கே கொடுக்கலாம். ஓகேவா, ஸோ இதை நான் அப்படியே பிரிண்ட் பண்ணுறேன், ஷிஃப்ட் என்டர். பாருங்கள், ஹாய் பைத்தான் ஐ ஆம் 5. இப்போ இதை நான் அப்படியே மாற்றி கொடுத்தேன்னா என்ன ஆகும் அப்படின்னா இண்டெக்ஸை மாற்றினேன்னா ஹாய் 5 ஐ ஆம் பைத்தான் டாட் ஃபார்மட்குள்ளே என்ன இருக்கோ அதுதான் என்னோட இண்டெக்ஸிங். புரியுதா. ஸோ ஏ வந்து இப்போ நான் வந்து 0, பி வந்து 1. இப்போ நான் இங்கே 0 கொடுக்குறேன் அப்படின்னா ஹாய் 5 ஐ ஆம் பைத்தான் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். சரியா. ஸோ இப்போ புரிஞ்சுதா, இதுதான் வந்து இண்டெக்ஸ் பேஸ்டு ஃபார்மட். ஸோ நெக்ஸ்ட் வந்து வேரியபிள் நேம்டு பேஸ். நம்ம இந்த வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கோம்ல, அந்த டிக்ளரேஷனையே நான் வந்து ஃபார்மட்குள்ளே எடுத்துகிட்டு வரலாம். இப்போ சியா, ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணிக்கலாமா, கண்ட்ரோல் சி போட்டாச்சு, கண்ட்ரோல் வி. ஹியர் ஐ ஹாவ் ஏ வேரியபிள்ஸ், ஏவும் பியும் இருக்கு. நான் இங்கே இடத்துல கொடுக்குறேன் ஏ இஸ் ஈக்குவல் டு பானு கமா பி இஸ் ஈக்குவல் டு என்ன கொடுக்கலாம், ஸோ சம்திங் ஏஜ்னு வச்சுக்கலாம். ஏஜ் இஸ் ஈக்குவல் டு 37 அந்த மாதிரி நான் கொடுத்துட்டேன். புரியுதா. ஸோ இது வந்து வேரியபிள் பேஸ்டு. இப்போ இங்கே ஹாய் ஐ ஆம் கொடுத்துட்டு இந்த கர்லி பிரேஸை கிளியர் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ ஹாய் ஐ ஆம் பானு இங்கே வரணும். அதுக்கப்புறமா மை ஏஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ இதுதான் வந்துட்டு மொத்தமாக உள்ள ஸ்ட்ரக்சர். இப்போ இது வேரியபிள் பேஸ்டு. இந்த கர்லி பிரேசஸ்க்குள்ளே ஃபஸ்ட்டு நம்ம எம்டியாக இருந்துச்சு, என்ன இருக்கோ அது அப்படியே போகும். செகண்ட் இண்டெக்ஸ் போச்சு. இப்போ தேர்ட் வந்து வேரியபிளோட நேமே போகுது. ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் ஹாய் ஐ ஆம் ஏல என்ன இருக்குன்னா அதோட நேமு. மை ஏஜஸ் அப்படிங்கிறது எதில் இருக்குன்னா ஏஜில் இருக்கு. ஸோ இங்கே ஏஜ். ஸோ அவ்வளோதான். இப்போ புரியுதா. ஸோ ஹாய் ஐ ஆம் பானு, மை ஏஜ் இஸ் 37. இப்போ நெக்ஸ்ட் ஹவு டு எவாலுவேட் எக்ஸ்பிரஷன். ஸோ இங்கே எக்ஸ்பிரஷன் ஃபங்க்ஷன் எல்லாமே எவாலுவேட் பண்ணலாம். எல்லாத்தையும் எதில் எவாலுவேட் பண்ணணும்னா இந்த டாட் ஃபார்மட்குள்ளே தான் நான் வந்துட்டு எவாலுவேட் பண்ணுவேன். ஓகேவா. ஸோ இப்போ இங்கே ஏ இஸ் ஈக்குவல் டு 5, பி இஸ் ஈக்குவல் டு 10. நான் இப்போ சப்போஸ் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா பிரிண்டில் multiplication of A and B is போட்டுட்டு curly brace க்ளோஸ் பண்ணிடுங்க. திருப்பி டாட் ஃபார்மட்குள்ள தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா you have to do your evaluation. ஸோ A multiply by B அப்படிங்கிறது இந்த டாட் ஃபார்மட்குள்ள தான் வந்துட்டு இருக்கும். ஓகேவா. ஸோ மல்டிப்ளிகேஷன் ஆஃப் A and B is A விட்டுருக்கேன், சாரி.
ஸோ மல்டிப்ளிகேஷன் ஆஃப் A and B is 50. ஸோ டாட் ஃபார்மட்குள்ள எக்ஸ்பிரஷன்ஸும் நம்ம வந்து எவாலுவேட் பண்ணலாம். ஸோ லாஸ்ட் ஹவு டு எவாலுவேட் ஃபங்க்ஷன். ஸோ இதே டாட் ஃபார்மட்டில் என்னால் ஃபங்க்ஷன்ஸும் பண்ண முடியும். நீங்களே கிரியேட் பண்ண ஃபங்க்ஷனையும் நீங்கள் கால் பண்ணிக்கலாம், இல்லை எக்ஸிஸ்டிங்காக இருக்கிற ஃபங்க்ஷனையும் நீங்கள் கால் பண்ணிக்கலாம். இப்போ சப்போஸ் A is equal to பைத்தான், சரியா? ஸோ A is equal to பைத்தான். இங்கே நான் பிரிண்ட் பண்ணுறேன், நான் எக்ஸிஸ்டிங் ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன், ஏன்னா நம்ம இன்னும் ஃபங்க்ஷன் போகல அதனால். ஸோ பிரிண்டில் ஏதாவது எக்ஸிஸ்டிங், ஓகே, லென்த் ஆஃப் பைத்தான், பைத்தான் ஸ்ட்ரிங்கோட நான் லென்த் வந்து கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா, ஓகே. ஸோ க்ளோஸ் பண்ணிட்டேன். அகெயின் I have to use dot format. இந்த ஃபார்மட்குள்ள நீங்கள் ஃபங்க்ஷனை எவாலுவேட் பண்ணும். ஸோ ஃபங்க்ஷன் வந்து LENங்கிறது டிஃபால்ட்டாக இருக்கிற ப்ரீ டிஃபைன்டு ஃபங்க்ஷன், சரியா? எப்படி நம்ம வந்து பிரிண்ட்டு இன்புட்லாம் பார்த்தோமோ இது மாதிரி லென்னுங்கிறது ஒரு ப்ரீ டிஃபைன்டு ஃபங்க்ஷன். ஸோ இதில் நான் வந்து லென் ஆஃப் A, ஸோ அந்த ஃபங்க்ஷனை நான் இங்கே வந்து கால் பண்ணுறேன். கால் பண்ணேன்னா I'll get ஒரு பிரேஸ் கம்மியாக போட்டிருக்கேன், ஓகே. ஸோ லென்த் ஆஃப் பைத்தான் அப்படிங்கிறது வந்து 6 கால்குலேட் பண்ணி சொல்லிடுச்சா? ஸோ டாட் ஃபார்மட்டில் யூ கேன் ஹாவ் இண்டெக்ஸ் பேஸ்டு, வேரியபிள் பேஸ்டு, அது போக ஒரு எக்ஸ்பிரஷன் கால்குலேட் பண்ணலாம், ஒரு ஃபங்க்ஷனை எவாலுவேட் பண்ணலாம், புரிஞ்சுதா? ஸோ இதெல்லாம் டாட் ஃபார்மட் வருது. இதுலையும் இன்னும் அட்வான்ஸ்டாக என்ன இருக்குன்னா எஃப்ஸ்ட்ரிங். ஸோ எஃப்ஸ்ட்ரிங்கோட வீடியோ நம்ம செப்பரேட்டாக ஃபுல்லாக பார்க்கலாம். எஃப்ஸ்ட்ரிங்கை கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச்.